உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நம்முடைய சபையினுடைய விசுவாசிகளுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் ஒரு பெருக்கத்தை, நம்முடைய ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தையும் ஒரு விசாலத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சபை மக்களுக்காக நமக்காக ஜெபிக்கலாமா? கண்களை மூடி எழுந்து ஆண்டவரை நோக்கி ஒரு 2 நிமிடம் அல்லது 5 நிமிடமாய் நம்ம ஜெபிக்கலாமா? உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நல்லவரே உமக்கு நன்றி ராஜா. வார்த்தையில் உண்மையுள்ளவரே அப்பா உமக்கு நன்றி ராஜா. சர்வ வல்லமையில தேவனே அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா இது இந்த மாலை வேலையில கூட கர்த்தாவே இந்த சபையாராய் ஒருமித்தமாய் கூடும்படியாய் அப்பா உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கும்படியாய் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களே அப்பா உமக்கு நன்றி ராஜா. நீர் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா. உடைய ரத்தத்தினாலும் உடைய வசனத்தினாலும் அப்பா எங்களை ஒவ்வொருவரும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. பரிசுத்தம் இல்லாத தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களா அப்பா. பரிசுத்தம் இல்லாத ஜெபம் அப்பா உடைய சமூகத்துக்கு வராதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது ஒரு விசையாக கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் கர்த்தாவே ரத்தத்தினால் எங்களை கழுவி அப்பா, உடைய ரத்தத்தினாலே கழுவி அப்பா எங்களை ஒவ்வொரு நீ சுத்திகரிக்க வல்லவர் அப்பா. ஒவ்வொரு நீ சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை சுத்திகரிப்பீராக ராஜா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள் அப்பா எங்களுக்குள்ளே காணப்பட்டால் அப்பா இப்பொழுது கர்த்தாவே இப்பொழுது கர்த்தாவே உடைய வல்லமை அப்பா எங்கள் மீது இறங்கி கர்த்தாவே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ராஜா. ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் எங்களுக்குள்ள அப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. அப்பா இது எங்கள் சபைக்காய் நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்கள் சபை குடும்பங்களுக்காய் நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. எங்கள் சபை மக்களுக்காய் அப்பா இதோ சபையாராய் இணைந்து அப்பா ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை அப்பா எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கட்டும் அப்பா. நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. எந்த நாச மோசங்களும் எந்த ஆபத்துகளும் எந்த தீங்குகளும் அப்பா எங்கள் குடும்பங்களை அண்டாதபடிக்கு ராஜா உம்முடைய கரம் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வதாக அப்பா. மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஜெபத்தை கேட்டு அப்பா நீர் பாதுகாப்பை கட்டளை கொண்டிருக்கப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா எங்களுக்குள்ள நிர்விசாரங்கள் காணப்படுகிறது அப்பா. நிர்விசாரம் காணப்படுகிறது அப்பா. அலட்சியங்கள் காணப்படுகிறது கர்த்தாவே. ஒரு ஆலயத்தை குறித்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து அப்பா ஒரு அப்பா தெளிவு இல்ல அப்பா. எவ்வளவு நாங்கள் நிர்விசாரமாக இருக்கிறோம் அப்பா. எவ்வளவு அலட்சியம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. தயவாய் நீர் மன்னிங்கப்பா. தயவாய் நீர் மன்னிங்க ராஜா. நீர் மனதுருகிற தேவன் அப்பா. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் மன்னித்து கர்த்தாவே ஒவ்வொருவருக்குள்ள அப்பா ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ராஜா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க அப்பா. நான் கர்த்தருக்கு பயப்படணும், நான் கர்த்தரை அண்டி சேரணும் என்கின்ற ஒரு உணர்வு அப்பா இந்த நாளில் அப்பா எங்கள் சபை குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. சபை குடும்பங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. எங்கள் சபை மக்கள் இன்னும் அப்பா இன்னும் தேவனை அறிகிற அறிவுரை வளரணும் அப்பா. இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரணும் அப்பா. கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யணும் அப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களாய் கர்த்தாவே எங்கள் சபை குடும்பங்களை மாற்றுவீராக அப்பா. நீர் மாற்றுவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக ராஜா. நீர் பயன்படுத்துவீராக அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. இப்பொழுது கூட கர்த்தாவே எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக ராஜா. அப்பா வியாதி என்கின்ற கட்டு அப்பா, கடன் என்கின்ற கட்டு அப்பா, போராட்டங்கள் என்கின்ற கட்டு அப்பா குடும்பங்களை ஆட்டி கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. இதன் நிமித்தமாய் கட்டுன்றவளாய் கர்த்தாவே ஆலயத்துக்கு வராதபடிக்கு துதிக்காதபடிக்கு அப்பா எவ்வளோ பிசாசு போராட்டங்களை கொண்டு வருகிறான் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற வியாதி என்கின்ற கட்டு விலகுவதாக. வியாதி என்கின்ற கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை சீர்குலைக்கிறப்பா எல்லா பொல்லாத பிசாசின் ஆவிகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. அப்படியா நீ செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் சபை மக்கள் அப்பா ஒரு விடுதலையோடு வந்து அப்பா உடைய சமூகத்தில் காத்திருந்து உம்மை ஆராதிக்க அப்பா, உம்மை துதிக்க, உடைய வேதத்தை தியானிக்க அப்பா எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா விடுதலை கொடுக்க வல்லவர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா நீ செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து அப்பா இனி ஒரு நாட்கள் அப்பா ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்பா நீர் பதில் கொடுக்க வல்லவர் அப்பா. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீர் அப்பா பதில் கொடுக்க போகிறீங்க அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ செய்தி கொடுக்கும்படியாய் தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காகவும் இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதகர் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நான் மனமார்ந்த ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து 40 நாட்கள் சபையில் வந்து அவருடைய சமூகத்தில் நம்ம உட்காரும்படியாகவும் துதிக்கும்படியாகவும் அவருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் நமக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக சபைகளுக்கு இந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரில. நம்ம சபைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த 40 நாட்களில் கர்த்தர் என்ன நம்ம செய்யணும், கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை குறித்து இந்த 40 நாட்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். விசேஷமாக கடந்த நாட்களில் கூட கர்த்தர் என்ன நம்ம கிறிஸ்துவர்கள் நம்ம சொல்லிக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடந்து கொள்ளுகிறோமா, அல்லது தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியங்களின்படி நம்ம நடக்கிறோமா என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. நம்ம சபையை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். கடந்த ஆண்டு கூட யுத்தங்களை குறித்து நம்மோடு கூட பேசின கர்த்தர் இந்த ஆண்டு இன்னும் நம்ம ஒரு படி மேலே போய் நம்மளுடைய தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஒவ்வொருவரும் எடுத்து அவர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி இந்த வார்த்தைக்காய் நாம் செபிப்போம். அப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட அப்பா, இதோ நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற தலைப்பின் கீழ் அப்பா எங்களோடு கூட நீர் பேச வல்லவரப்பா. எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். அடியனை மறைத்து அப்பா என் வாயின் வார்த்தைகள் அப்பா உம்முடைய வார்த்தை பிரதியாக இருக்கட்டும் கர்த்தாவே. நீங்கள் மகிமைப்படுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 எனக்கு கொடுத்த தலைப்பு மத்தேயு 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அல்லேலூயா. எப்போ கர்த்தர் இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதே அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அல்லேலூயா. ஒரு நியாயசாஸ்திரி வந்து பிரதானமான கற்பனை எது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல வந்து கேட்கிறாரு. அதற்கு இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். வாசிங்க தொடர்ந்து. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது கற்பனை என்னன்னு சொல்றாரு, கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. எதற்கு ஒப்பாயிருக்கிற அந்த முதல் கற்பனைக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு வாலிபன் வந்து கர்த்தரிடத்தில் கேட்குறாரு, நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது எடுக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்போது முதல் முறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனிடத்தில் சொல்கிறாரு. ரெண்டாவதாக ஒரு நியாயசாஸ்திரி வந்து கேட்கும் பொழுது இதே வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை 2 முறை சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இதே வார்த்தையை 2 இடத்துல சொல்கிறாரு. எங்கெங்கே பார்க்கும் பொழுது ரோமர் 13ஆம் அதிகாரம் 8-10 வசனம் நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் முடிய கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமா? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஹல்லேலூயா. போதுங்க. அதே அடுத்த வசனத்தினுடைய ரைட் சைடு மேலேருந்து வாசிக்கலாம். வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையிலேயே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 முறை சொல்கிறாருங்க. ஒரு முறை வாலிபன் கிட்டையும் இன்னொரு முறை நியாயசாஸ்திரிகிட்டையும் சொல்கிறாரு. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே வார்த்தையே அந்த இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ராஜரீக பிரமாணம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, மொத்தம் 5 இடத்துல இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதை 2 பிரிக்கிறாரு. நான் அந்த முதல் வசனத்தினுடைய முதல் கற்பனையினுடைய அதையோடு கூட ஒப்பிட்டு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அந்த வசனமே அப்படி தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுது பாருங்க, அதற்கு ஒப்பான எதற்கு ஒப்பான? முதலாம் கற்பனைக்கு ஒப்பான அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இதை ஆரம்பிக்கிறாரு. பாருங்கள், அந்த 10 நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 19:18 பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் வேதாகமத்தில் 5 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இருக்கலாம், நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இடத்த நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், இந்த நியாயசாஸ்திரி வந்து கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு 2 கற்பனையாக பிரிக்கிறாரு. எத்தனை கற்பனையாக பிரிக்கிறாருங்க? 2 கற்பனையாக பிரிக்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை கற்பனைகளை கொடுத்தார்? 10 கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ், கற்பனைகளை கொடுத்தார். அதை வந்து இவர் இயேசு கிறிஸ்து 2 பிரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு 4 முதலாம் கற்பனையாகும், முதலாம் பிரதான கற்பனையாக பிரிக்கிறார். அந்த உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. பாருங்க, அந்த 10 கமாண்ட்ஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த 4 கற்பனைகளையும் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்று ஆரம்பிக்கிறாரு இந்த வசனத்தில். பாருங்கள், அப்போ முழு இருதயம் முழு மனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ம சேவிக்கிறோமா? ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துடுது, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை பெரியவங்க சொல்லுவாங்க, போய் கயிறு கட்டணுவா, இல்லை மசூதியில் போய் ஊதினுவா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோமா, அல்லது முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதான் சொல்கிறாருங்க, முதலாம் பிரதான கற்பனை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிட்டு தான் இதற்கு ஒப்பாக இருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல தான் அந்த 10 கற்பனையை, ஃபஸ்ட்டு 4 கற்பனையை முதலாம் பிரதான கற்பனையாக பிரிக்கிறாரு.
ரெண்டாவது கற்பனையாக மீதம் இருக்கக்கூடிய 6 அந்த கற்பனைகளை 10 கட்டளைகளை இங்கே பிரிக்கிறாரு. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, இச்சியாது இருப்பாயாக. இது எல்லாம் எதில் அடக்கிறாரு கர்த்தர் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது பிரதான கற்பனை, நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவது போல. நீங்கள் வேணா வாசித்து பாருங்க, ரோமர் 13:8 வசனம் பாருங்க. ரோமர் 13:8 வசனம். ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் 9வது வசனம் வந்துடலாம். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த 6 கட்டளைகளையும் அவர் 2ஆம் பிரதான கற்பனையாக எது சொல்றாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற அந்த ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு விளக்கி இருக்கிறாருங்க. அதே போல தான் அங்கே தான், அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த 10 கற்பனைகளை ஃபர்ஸ்ட் 4 முதலாம் கற்பனையாகவும் மற்ற 6 2வது பிரதான கற்பனையாகவும் எடுத்து உரைத்திருக்கிறார். இதில் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டது அந்த வாலிபன் கூட வந்து கேட்குறாரு, நான் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய எல்லாருடைய நோக்கம் என்ன? நம்முடைய எல்லாருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் இப்போ வராருன்னா அவர் கூட போகணும், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளணும் தான் எல்லாருடைய வாஞ்சை, ஆசை, தாகம். ஒருவேளை உலக காரியங்கள் இருக்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும், ஆனால் ஃபைனலாக என்ன தான் நம்ம கேட்போம்? அவர் வரும்போது அந்த பரலோகத்தில் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அதே போல் தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் சொல்கிறாரு, அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திர கொள்ளணும்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை இதெல்லாம் நிறைவேற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதே அந்த மத்தியிலே நீங்கள் வாசிங்க, அதுக்கு அடுத்து வசனத்தில் சொல்லும், அது முழு நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. முழு நியாயப்பிரமாணத்தையும், எந்த வார்த்தை? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்ற அந்த வார்த்தை முழு நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறதுனா, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும்னா எப்படி பிரதர் அன்பு கூறுறது? ஒன்றும் இல்லைங்க, மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது, மற்றவங்கள அற்பமாக எண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன்னு வச்சுக்கலாம், நான் வர்ஷிப் பண்ணுறேன், ஸோ அதனால் நான் நல்ல உயர்ந்தவன். இதே ரூபியக்கா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன வீட்டு வேலை தான் செய்கிறாங்க, அவங்களாம் நான் என்ன மதிக்கிறது? அப்படிலாம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நான் எப்படி, எனக்கு என்ன மரியாதை வேணும், எனக்கு என்ன கௌரவம் வேணும், எனக்கு என்ன தேவைகள் இருக்குது, அதே அளவுக்கு தான் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது, யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. நீங்கள் எடுத்து வாசிக்கலாம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் இதோடு நான் முடிக்கிறேன். யாக்கோபு 2:8 அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அது முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசித்துடலாமா? முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாங்க. என் சகோதரரே, ரெண்டாவது வசனம் பண்ணிக்கும். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, அல்லேலூயா. பாருங்க, நல்ல ஒரு வசதியானவங்க, நல்ல வஸ்திரம் போட்டு நல்ல நகைகளை போட்டு கொண்டு வருகிறவங்களுக்கும் அதே போல் வஸ்திரம் இல்லாத ஒரு தரித்திரம் தான் ஆலயத்துக்கு வராங்க. மினுக்குள்ள வஸ்திரவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அன்றிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே படிங்க உங்களுக்குள்ளே
பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் சொல்றாரு 8வது வசனத்துல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அல்லேலூயா. அப்போ பிறனிடத்தில் அன்பு கூறுகிறது என்ன அப்படின்னா, எல்லாரும் யாரையும் நம்ம அற்பமாக எண்ணவே கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் அந்த நம்ம கௌரவத்தை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. அது உங்கள் வீடுகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது சபைகளாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஈக்குவலாக ரைட்ஸ் கொடுத்து பாருங்க. அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் சொல்லுது பாருங்க, நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். என்ன செய்வோமா? நம்ம அந்த பிறனிடத்தில் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்ய ஆரம்பித்து விடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா ரெண்டுமே நம்ம கடைப்பிடிக்கணும். முதலாவது பிரதான கற்பனையாக கர்த்தர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரை நம்ம அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று இந்த ரெண்டையும் நீங்கள் நிறைவேற்றிங்கன்னா எடுத்து கடைசி அந்த வசனத்தை நம்ம வாசித்தலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22 39 40 இல்லை, அதுக்கு அடுத்து வாசனம் அப்படியே வாசிங்க. முழுமையும் இல்லை, 40. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவர்கள் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 2 கற்பனைகளாக பிரித்து கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரை நம்ம முழு மனதோடு துதிக்கணும், முழு இருதயத்தோடு நம்ம பார்க்கணும். கர்த்தரை நமக்கு நல்லது செஞ்சாலும் சரி, அவர் நல்லது செய்யலாலும் சரி, அவர் தான் எனக்கு தேவன். அநேக நேரங்களில் நம்முடைய சாட்சி கெடும் பொழுது இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று நம்மளை கேட்டால் அது யாருடைய நாமம் தூஷிக்கப்படுங்க? கர்த்தருடைய நாமம் வீணில். அதான் அந்த 3வது கற்பனையில், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறோன்னு சொல்கிறோம், நம்ம ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கிறோமா? கரெக்டாக ஓய்வு நாளில் கரெக்டாக அன்றைக்கி தான் ஏதாவது சொந்த பந்தங்கள் வந்தால் நம்ம ஆண்டவரை விட்டுட்டு நம்ம தூரம் போயிடுறோமே. அப்போ முழு மனதோடு அவரை நம்ம ஆராதிக்கிறோமா? முழு இதயத்தோடு அவரிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஞாயிறு ஆராதனைகளில் நம்ம கட்டடிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நான் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு. அநேகர் இன்னும் நம்ம மற்ற புறஜாதியார் காரியங்களில் நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். இதை செய்ய சொல்கிறாங்க, அதை செய்ய சொல்கிறாங்க பெரியவங்க, கரெக்டு. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? சொன்னாங்க, செஞ்சிடறோம். ஆனால் ஐயோ இது கர்த்தருக்கு பிரியமில்லையே, கர்த்தர் அருவருக்கிறாரே என்கின்ற ஒரு பயம் நமக்குள்ளே வருகிறதா? சற்று யோசித்து பார்க்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நாம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காய் நாம் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, இது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா, அந்த வாலிபன் நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று வார்த்தையை சொன்ன கர்த்தர் அப்பா. அதே போல் அந்த நியாயசாஸ்திரி வந்து கேட்ட பொழுது கூட கர்த்தாவே, அப்பா, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களப்பா. இதை அன்பு கூறுவதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது, எல்லாம் தொகையும் அடங்கி இருக்கிறது என்று இந்த நாளில் நீங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ராஜா. ஒருவேளை அப்பா நாங்கள் யாரையாவது அற்பமாக எண்ணி இருந்தா, யாராவது நாங்கள் இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் எப்பா இருதயத்தில் சிந்தித்து இருந்தா, நீங்கள் எங்களை தயவாக நீர் எங்களை மன்னிங்க ராஜா. அப்படி நாங்கள்
அவர்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியாதப்பா. நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியாதப்பா. அப்பா, அவங்களுடைய வருகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம் அப்பா. அப்பா, இந்த மாலை வேலையில் ராஜா எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. முழுவதுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இது இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் அப்பா. நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒருவேளை நாங்கள் யாரையாவது அற்பமாக எண்ணி இருந்தா, நாங்கள் யாரையாவது அற்பமாக எண்ணி இருந்தா, அவங்க படிப்பு என்ன, என் படிப்பு என்ன, அவங்க வேலை என்ன, என் வேலை என்ன, நான் போய் அவங்கள மதிக்கிறதா, நான் போய் அவங்கள கூப்பிட்றதா, இப்படியாக நாங்கள் எங்கள் இதயத்தில் நாங்கள் சிந்தித்திருந்தால் கூட அப்பா, எங்களை தயவாக நீர் எங்களை மன்னிக்க வல்லவர் அப்பா. தயவாக நீர் எங்களை மன்னிங்க ராஜா. தயவாக நீர் எங்களை மன்னிங்க ராஜா. இதுவரை நாங்கள் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறல ராஜா. தயவாக நீர் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க மன்னித்து அப்பா. இயேசுவே, இதோ இந்த மாலை வேலையில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா எங்களை முழு உண்மையப்பா, உண்மை முழு இருதயத்தோடு நாங்கள் ஆராதிக்கணும். முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூறணும். முழு மனதோடு அப்பா, முழு மனதோடு நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறணும் அப்பா. அது மாத்திரமல்ல, இது ரெண்டும் நிறைவேற்றினாதான் அது முழுமை அடையணும் சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஒருவேளை நாங்கள் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு கரெக்டா வர்றது, ஜபத்துக்கு கரெக்டா வர்றது, மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு பிரியமாக இருந்திருக்கலாம்ப்பா. ஒருவேளை இந்த 2வது பிரதான கற்பனையில நாங்கள் வழுவி போயிருந்தா எங்களை தயவாய் நீர் மன்னிங்க ராஜா. ஒருவேளை 2வது பிரதான கற்பனையில நாங்கள் கரெக்டாக இருந்து 1வது நாங்கள் விலகி போயிருந்தா தயவாக நீர் எங்களை மன்னிங்க ராஜா. நாங்கள் உம்முடைய பரலோகத்துக்கு நாங்கள் வரணும்னா இந்த 2 பிரதான கற்பனை நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறீங்க ராஜா. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி அப்பா நாங்கள் நடக்க நாங்கள் மனுஷர்கள் ராஜா, நாங்கள் மனுஷர்கள், எங்களால் முடியாதுதான் அப்பா. ஆனால் உம்முடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ராஜா. நிறைய எங்களுக்கு பலத்தை தாங்க. இந்த 2 பிரதான கற்பனைகளை நாங்கள் நிறைவேற்றி உம்முடைய வருகையின் போது அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் அருமையான சகோதரர் இளங்க பிரதர் அவரை இன்னும் வல்லமையாக பயன்படுத்தட்டும். இளங்க பிரதருக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அருமையான ஜெய செய்தி. கர்த்தர் சகோதரரையும் அவருடைய குடும்பத்தையும் 1000 மடங்கு கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். ஆனாலும் நம்ம கடைபிடிக்கிறதுல தான் கொஞ்சம் சிக்கலே ஏற்படுது இல்லை? வசனம் தெரியுது, அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் பிரச்சனை. கம்பேரிசன் வந்துடுது இல்லை? வேதத்தில் சின்ன ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒப்பான கர்த்தரை நேசிக்கிற கற்பனை என்னவோ அதற்கு ஒப்பான, நல்ல வார்த்தை. அப்படின்னா நாங்கள் 2 பேரும் கணக்கு வாதிருங்க. ஒப்பானன்ற வார்த்தைக்கு எங்கள் பிரதர் விட்டுடுவாரோ அந்த வார்த்தையை யோசித்தேன். கரெக்டாக பிடிச்சிட்டார் அவர். அந்த ஒப்பான அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது? ஈக்குவல் டு, சேம். அதுவும் இதுவும் வெவ்வேறு இல்லை. கொஞ்சம் வால்யூம் வேணும் டான். ரெண்டும் சேம் தான், அதுதான் ஈக்குவல். அதற்கு ஒப்பான. கர்த்தரை நீ நேசிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஈக்குவலான இன்னொரு கட்டளை 2வது தான், பட் நாட் செகண்ட் ரேங்க். அதுக்கு அடுத்த லெவல்னு சொல்லல ஆண்டவர். சேம், அதற்கு ஒப்பான. நீங்கள் இங்கே நேசித்தாலும் அது கர்த்தருக்கு செய்த ஊழியத்துக்கு சமம். பக்கத்தில் இருக்கிற சகோதரனையோ பிறனையோ நீங்கள் நேசித்தாலே அது யாரை நேசிக்கிறதுக்கு சமமாக சொல்கிறார் ஆண்டவர்? ஈக்குவல். இட் இஸ் ஈக்குவல். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏழைக்கு இறங்குகிறவன். சூப்பர். பாருங்க, ஒரு ஏழையை பார்த்தா ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. ஏழையை பார்த்து நீங்கள் உதவி செய்தீங்கன்னா அது யாருக்கு செய்ததுக்கு சமம்? ஆமாம், நீங்கள் அந்த பிச்சைக்காரனுக்கு காசு போட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்ல, எனக்கு தான் காசு போட்டேன். எவ்வளோ அழகாக சொல்கிறாருல, உதாரணத்தோடு சொல்லியிருக்கிறாரு. இயேசுவை நாம் எங்கே காணலாம்?
அவர் பேசுவதை நாம் எங்கே கேட்கலான்னு ஒரு பாடல் இருக்கும். எத்தனை பேருக்கு அது தெரியும்? கேட்டிருக்கிறீங்களா? இப்போ கேட்டு பாருங்கள் வீட்டில். எங்கெங்கேயோ தேடின நான், கர்த்தர் எங்கேயும் இல்லை, ஏழைக்கிட்ட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அது பாட வேண்டாம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு வசனத்தை எடுத்து காமிக்கிறேன். யோவான் எடுத்துக்கங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் சாப்டர் 21 அதிகாரம் 21 15வது வசனத்தில் இருந்து படிக்கலாம். இது படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வசனம் எந்த சிச்சுவேஷனில் இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இயேசு மரித்தார், சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதற்கு பின்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு 3வது முறை காட்சி அளிக்கிறார். இந்த 3வது முறை காட்சி அளிக்கிறதுக்குள்ளவே இந்த கூட இருந்த பேதுருனுடைய டீம்மேட்ஸ், பேதுருனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவரோடு கூட இருந்த இந்த சீஷருங்கெல்லாம் எல்லாமே ஏற்கனவே என்ன வேலை செஞ்சுருந்தவங்க? ஆமாம். ஒரு சின்ன கேப் வந்த உடனே, சரிப்பா இப்போ நமக்கு வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை, ஒருத்தரும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச தொழிலை போய் பார்க்கலாம் வாங்க, சரி போய் எல்லாம் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில், இயேசு இல்லாத சூழ்நிலையில் கொஞ்ச நாள் நமக்கு ஆண்டவரோட ஒரு லிங்க் பிரேக் ஆனால் நம்மெல்லாம் என்ன தப்பு பண்ணுறோமோ அதே தப்பு தான் அவங்களும் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. சரிவா மீன் பிடிக்க போயிடலாம், இதான் நம்ம தொழில்னு ஆயிடுச்சு, அந்த தொழிலை திரும்பி தொடரலாம் அப்படின்னு போயிட்டதுக்கு அப்புறமா இயேசு அவர்களுக்கு காட்சி அளித்து 3வது விஷயம் அவர்களிடத்தில் பேசி உரையாடி, அவங்களுக்கு யாருக்குமே தெரில இயேசு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலையில் அப்போது யோவான் மட்டும் கண்டுபிடிச்சிட்டான், அவர் தான் நம்ம ஆண்டவர், கர்த்தர், அவர் தான் நம்ம கூட இருக்கிறவர், நம்ம கூட இருந்த இயேசு கிறிஸ்து தான் அவருன்னு சொன்ன உடனே தன் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று நினச்சி அவன் என்ன பண்ணிட்டான், தண்ணியில் சடர்னு குதிச்சுட்டு இடுப்பில் மேல் சட்டை எடுத்து இடுப்பில் கட்டின்னு குதிக்கிறார் பேதுரு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க. இவரும் கூடவே வராரு, ஏசப்பாவும் கூடவே வராரு. இப்போ தான் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது இயேசுக்கும் இந்த சீஷர்களுக்கும். இப்போ தெரிஞ்சிடுச்சு, ஆனால் யாருமே இயேசுவை பார்த்து நீங்கள் தான் இயேசுவான்னு கேட்கல. இவர் தான் இயேசுன்றது மட்டும் ஒரு ஐடென்டிஃபை ஆகிடுச்சு. ஏன்னா இவர் வேறு மறு ரூபத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு டவுட்டு, அவிசுவாசத்தினால இவர் தான் இயேசுவா அப்படின்னு ஒரு பக்கம் டவுட் இருந்தாலும் கேள்வி கேட்காம கூடவே போகிறாங்க. இப்போ இயேசு பார்த்து கேட்குறாரு. 15வது வசனம் படிங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுரு தான் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு ஏற்கனவே இப்படி தான் கூப்பிடுவார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு தான் ஏற்கனவே ஒரு முறை கூப்பிட்டு இருக்கிறாரு. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வேண்டாம். அதனால தான் பேதுரு தான் இயேசு என்பதை அறிந்து கொள்ளணுன்ற அடையாளத்துக்காக தான் மறுபடியும் எப்படி கூப்பிட்றாரு. அவர் ஏற்கனவே எப்படி கூப்பிட்டாரோ அதே பேட்டர்னில் கூப்பிட்றாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? கொஸ்டின். இப்போ எங்கே வருது? அன்புல தான் வந்து நிற்குது கொஸ்டின். நீ என்ன நேசிக்கிறியா? யார் கேட்குறது? ஏசப்பா. அதுவும் எப்படி கேட்குறாரு? அன்புல கம்பேர் பண்ணி கேட்குறாரு. இங்கே பாரு, உன் கூட யோவான் இருக்கிறாங்க, மற்ற சீஷருங்க இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க எல்லார விட நீ என் மேலே அதிகமாக அன்பாக இருக்கிறியா? கொஸ்டின். அப்போது இயேசு லவ்வில் ஒரு கம்பேரிசன் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் கம்பேர் பண்ணுற விஷயத்தில், இப்போ பிரதர் ரொம்ப அழகாக சொன்னார், எதில் கம்பேர் பண்ணிடக்கூடாது? ஒரு ஸ்டேட்டஸில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது. மற்ற காரியங்களில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? கம்பேர் பண்ணிடக்கூடாது. ஆனால் ஒன்றுத்தில் கம்பேர் பண்ணணும். இளங்கோ பிரதரை விட நான் அதிகமாக கர்த்தரை நேசிக்கிறேனா? ஜானி பிரதரோட கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறேனா? இவங்களோட நான் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறேன். இதில் போட்டி போடுங்க. இந்த போட்டி மனப்பான்மை எதில் வரணும்? எதில் வரணும்? இயேசுவை நான் தான் அதிகமாக நேசிக்கிறேன்றதுல போட்டி வரணும். அதனால தான் கேள்வி கேட்குறாரு. இவங்க கூட என்னை நேசிக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவன் யார்? 12 சீஷர்களில் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன் யார்? யோவான். இந்த யோவானை பக்கத்தில் வச்சுன்னு தான் கேட்குறாரு. இவன் தான் நிறையா என்னை நேசிக்கிறான்னு உனக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இவனும் கூட இருக்கிறான், இவங்க எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஸோ பேதுரு, உனக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கோ.
யார் என்ன ஜாஸ்தி நேசிக்கிறாங்கன்ற ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு கம்பேரிசன் இருக்கணும். என்ன மாதிரி கம்பேரிசன் இது? ஆரோக்கியமான கம்பேரிசன். அருமையான பிறகு ரொம்ப தெளிவாக சொன்னார். நீங்கள் கீழே, நீங்கள் மேலே, என் ஸ்டேட்டஸ் என்ன, நான் ஜாதி என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆரோக்கியமற்றது. பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. நான் இந்த ஜாதி, அதனால் ஒரு பெருமை, நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் இப்படி வந்தவன், நான் யார் தெரியுமா, என்ன வேலையில் இருக்கிறேன்னு தெரியுமா, என் பதவி என்ன தெரியுமா, எவ்வளோ படித்தேன்னு தெரியுமா, எந்த பெருமை வந்தாலும் பரலோகத்துக்கு வாசலில் கூட நிற்க முடியாது. அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார் ஆண்டவர். ஆமென். எல்லாரையும் சமமாக தான் பார்க்கணும். அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அருமை சகோதரர். ஆனால் இங்கே கம்பேர் பண்ண சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. ஒன்லி இன் லவ். எதில் கம்பேர் பண்ணிக்கோ? லவ். என்னை எவ்வளோ நேசிக்கிற, என்னை எவ்வளோ நேசிக்கிற. அவங்களோட நீ நிறைய நேசிக்கிறியா? அவங்களோட நீ நிறைய நேசிக்கிறியா? அதுக்கு பேதுரு சொன்ன பதில் என்ன தெரியுமா? படிங்க. ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல் என்பதை நீங்க அறிவீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேள்வி? எல்லாரோட அதிகமாக நேசிக்கிறியான்றதான் கேள்வி. அப்போ இவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னா, எல்லாரோடைய அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லலை, உண்மையை சொல்லிட்டான். ஆமாம் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் தான், ஆனால் இவங்களை விட ஜாஸ்தி ஆகிட்டேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் இந்த கேள்வி எதுக்கு சொல்கிறாரு? இந்த கேள்வி உங்கள் மனசில் வச்சுக்கோ. எப்போவுமே இந்த கேள்வி எப்போவுமே என்ன பண்ணிக்கணும்? உங்கள் மனசில் எல்லாருமே வச்சுக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், இதே கேள்வியை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒருத்தர் யார் கை கொடுக்குறீங்களோ அவங்களெல்லாம் உங்களோட நான் அதிகமாக இயேசுவை நேசிக்க போகிறேன், அந்த ஊழியக்காரரை விட நான் இன்னும் அதிகமாக நேசிக்க போகிறேன் இயேசுவை சொல்லுங்கள். இவர் பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமே, அவரை காட்டிலும் நான் இயேசுவை அதிகமாக நேசிக்குவேன் அப்படின்ற உத்தரவாதத்தை பேதுருக்கிட்ட வாங்கின்னு அப்போ சொல்கிறார். பேதுரு சொல்கிறார், ஆமாம் ஆண்டவரே, உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு பேதுரு சொன்னதுக்கு அப்புறமா அப்போ ஆண்டவர் பதில் என்ன சொல்கிறாரு? வெரி குட்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு? அப்படியே நேசின்னு சொல்லலை, அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்படின்னா ஒன்று பண்ணு பேதுரு, என்கிட்ட காட்டுற அன்பை நீ யார்கிட்ட காட்டணும்? என்னை நேசிக்கிறேன்னு சொன்னா அதை என்னுடைய ஆட்டுக்குட்டி கிட்ட என்ன பண்ணணும்? காட்டணும். யார் அந்த ஆட்டுக்குட்டி? நீங்கள் எல்லாரும் தான். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். உங்களை பார்த்தா சொல்கிறாரு, உங்களெல்லாம் நேசிச்சா அது யாரை நேசிக்கிறதுக்கு சமமா? எல்லாருமே ஆட்டுக்குட்டிங்க தான் ஆண்டவருக்கு. ஆமென். உங்களெல்லாம் நேசிச்சா அது யாரு? இயேசுவை நேசித்ததுக்கு சமம். இது மாத்திரம் சொல்ல ஆண்டவர், இதோ இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆட்டுக்குட்டிகளும் எனக்கு உண்டு. அப்போ யார் அவங்க? இந்த வேற ஆட்டுக்குட்டியெல்லாம் யாரு? புறஜாதிகள். அவங்களையும் ஏன் சாமி அவங்கள ஓநாய்க்குட்டின்னு சொல்லலை, அவங்கள நாய்க்குட்டின்னு சொல்லலை. தொழுவத்தில் இல்லைன்னா கூட அவங்க யார் தான்? அவங்க ஆட்டுக்குட்டி தான். அவங்களையும் நேசிக்கணும். இந்த உத்தரவாதத்தை தான் பேதுருக்கிட்ட இயேசு வாங்குறாரு. நீ என்ன நேசிக்கிறியா? என்னை லவ் பண்ணுறேன்னு நீ சொல்ல விரும்புறியா? இயேசுவே உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்ல விரும்புனா அது என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக காமிக்காத, யார்கிட்ட காமிச்சிரு? உங்கள் சபையார் இடத்துல, உங்கள் சக ஆட்டுக்குட்டிகள் இடத்துல, உன் கையில் நான் கொடுக்குற ஆத்துமாக்கள் இடத்துல, உங்கள் சுற்றி நிற்கிறவர்களை, அக்கம் பக்கத்து வீட்டுக்கிட்ட சீக்கிரமாக சண்டை போட்டுருவோம். அக்கம் பக்கத்து வீட்டுக்கிட்ட இல்லை, தண்ணி குழா பிடிக்கிறதுலேருந்து, பைப்பு மாட்டுறதுலேருந்து, வண்டி வெளியே நிற்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் சண்டை வரும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார், அவங்க புறஜாதியார், அந்த குடும்பத்துக்கு இயேசுவை தெரியாது, அதனால ஜாலியாக சண்டை போடுவீங்க, அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் அவங்களையும் பார்த்து என்ன தான் சொல்கிறாரு? அவங்க தொழுவத்தில் இன்னும் சேரலை, தொழுவத்துக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்து அவங்களையும் நேசிக்கும்படியான ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். இந்த யார்? இந்த ஆட்டுக்குட்டிங்க. இப்போ தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நுழைஞ்சி மேலே வந்து நிற்கிறவங்க தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுன்னு வரவங்களுக்கு பேர் தான் ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுவாயாக? ஆட்டுக்குட்டிக்கு மேய்க்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி வளர்த்து பார்த்துக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டியை ஸ்பெஷலாக மேய்க்கணும். எப்பவுமே வெறும் புல் மட்டும் கொடுக்கக்கூடாது, அது கூட சேர்த்து என்ன கொடுக்கணும்? அப்பப்போ தாய்ப்பால் கொஞ்சம் குடிக்க விடணும், ஆட்டினுடைய பாலை குடிக்கணும். அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. ஆட்டுக்குட்டியை வெறும் மேய்ச்சல் மட்டும் காமிக்க முடியாது, அப்பப்போ என்ன காட்டணும்? ஆமாம், வளர்ந்த ஆட்டினுடைய அதுக்கிட்ட இருக்கிற சத்து இதுக்கு போகணும். அப்போ நீங்கள்லாம் வளர்ந்த ஆட்டுக்குட்டிங்க, உங்களை வச்சு தான் இந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ண போகிறாரு?
சொல்லுங்க. வளர்க்க போகிறாரு. அப்பப்போ உங்களோட லிங்க் பண்ணணும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை அவங்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்களை அவங்களுக்கும் சொல்லணும். ஆட்டு குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. அடுத்தது அப்படியே படிங்க பார்க்கலாம். இரண்டாவது தரமா அவர் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்போ என்ன மேய்க்க சொல்லுகிறாரு? முதல்ல என்ன மேய்க்க சொன்னாரு? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டிகளை ஃபர்ஸ்ட் கேர் கொடுப்பா. யார் அந்த ஆட்டுக்குட்டிகள்? புதிதாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில் கேர் வந்து இருக்கிறவங்க, இன்னும் சரியா சத்தியத்தில் முழுசாக வளராதவங்க, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து முதல்ல அவங்கள கவனிச்சுட்டு பேதுரு, அவங்களுக்கு கேர் கொடு, அவங்க கிட்ட உன் அன்பை காமி. அப்போதான் நீ யாருக்கு சமமா என்ன நேசிச்சதுக்கு சமம். என்ன நேசிக்கிறேன்னா நான் போயிடுவேன், இப்போ பரலோகத்துக்கு போயிடுவேன். என்கிட்ட காமிக்கிற அன்பை இங்கே காமி, அதனுடைய கிரெடிட்டை நான் அங்கே உனக்கு டெபாசிட் பண்ணிடுறேன். ஆமேன். நீ என்ன நேசிச்சதா தான் அங்கே கணக்கில் எழுதி வச்சுக்கோ. ஆனால் நீங்கள் யாரை நேசிக்கணும்? உங்கள் சொந்த சபையில் இருக்கிற புதிதாய் வந்த விசுவாசிகளை ஃபஸ்ட்டு கவனிங்க. ரெண்டாவது யார் கவனிங்க? ஆடுகளை, பெரிய மந்தை, ஏற்கனவே வளர்ந்தவர்கள். அவங்கக்கிட்ட தான் நமக்கு ஈகோவே வரும். நானும் நீயும் ஒன்று தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அவனா பெருசாக ஜபம் பண்ணிடுறது. மோசே குடும்பத்தில் நடந்தது பாருங்கள், இதே பிரச்சனை தான் நடந்தது. அவன் யார்? அவன் சின்ன பையன், நான் பார்த்து பால் ஊட்டி வளர்த்த பையன் தானே அந்த பையன். இன்றைக்கி பெரியவன் ஆகிட்டு ஆண்டவர்கிட்ட பேசினா அவன் பெரிய ஆளா? இந்த கம்பேரிசன் எல்லாம் எப்போ வரும்? ஈகோ எங்கே வருது? ஆடுகளுக்குள்ளே வருது. ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆட்டுக்குட்டியை கரெக்டாக மேய்க்கணும், ஆட்டையும் கரெக்டாக மேய்க்கணும். அதுக்குண்டான அன்பை செலுத்தினா கர்த்தரை நேசிச்சதுக்கு சமம். மூணாவது மறுபடியும் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். மூணாவது முறையும் அதே மாதிரி கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மறுபடியும் அதே கமாண்ட்மெண்ட்டை ஆண்டவர் கொடுக்குறாரு. 3 முறை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாரு, என்ன நேசிக்கிறதா இருந்தா பேதுரு, நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆட்டுக்குட்டிங்களை, ஆடுகளை சரியா நேசிக்கணும். வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியை நேசிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. யோவான் 10 ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் போய் வீட்டில் படிங்க. 10:11 நீங்கள் படிங்க. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக எதை கொடுத்துட்றானா? அப்போ இந்த ஆடு உங்களை சுற்றி ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த ஜனங்களுக்காக உங்களை தியாகம் பண்ணி, என்ன பண்ணி? உங்கள் ஸ்டேட்டஸை தியாகம் பண்ணி, உங்கள் கௌரவத்தை தியாகம் பண்ணி, உங்களுடைய நேரத்தை தியாகம் பண்ணி, உங்களுடைய பல காரியங்களை தியாகம் பண்ணி விட்டு கொடுத்து, உங்கள் சொஃபஸ்டிகேஷனை விட்டு கொடுத்து, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, உங்கள் உயிரையே கூடுமானால் விட்டு கொடுத்து அந்த ஆத்மாவை நீங்கள் எங்கே சேர்க்கணும்? மந்தையில் சேர்க்கணும். ஆமேன். நல்ல மேய்ப்பன். உங்களெல்லாம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்களாம் தான் அந்த மேய்ப்பர்கள். நீங்களாம் நேசிக்கணும். இயேசுவை நேசிக்க விரும்புகிறீங்களா? எல்லாரையும் நேசிக்கணும். யாரோ ஒருத்தரை பார்த்தா சபைக்கு கூட்டிகிட்டு வர உங்கள் இருதயம் துடிக்கணும். ஆமேன். இதுதான் இயேசு சொல்லியிருக்கிற அன்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில். உன்னை நீ எப்படி நேசிக்க, உனக்கு என்ன கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியோ அது பிறனிடத்துலையும் நீ செய்யணும். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கோ. எல்லாரும் காட்டிலும் நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன்னா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன்னா, எங்கள் சபையில் இருக்கிறவர்களை காட்டிலும் நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன்னா, அங்கே கம்பேர் பண்ணுங்கள். அங்கே கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் ஜீவனை கொடுத்து நேசித்து ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிக்கணும். ஆமேன். இதுதான் இயேசுவை நேசிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஈக்குவல். எந்த அளவுக்கு நேசிக்கணும்? உயிருக்கு மேலாக நேசிக்கணும். ஆமேன். வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. 2 ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு பெஸ்ட் சம்பவம் வேதத்தில் யாருக்குன்னா ஞாபகம் வருதா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தாவீதும் யோனத்தானும். அவனுடைய எல்லா பொருளையும் கொடுத்துட்டான், கடைசியில் உயிரை கொடுத்துட்டான், பதவியை விட்டு கொடுத்துட்டான், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட்டான், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டான். அப்பாவுக்கு விரோதமாக எழும்பி வந்து இவன் நிற்கும் போது கூட இன்னும் நிற்கிறான். அப்பா இவனை கொல்லணும்னு தீர்மானம் பண்ணும்போது கூட அப்பா அவனுடைய எண்ணத்துக்கு விரோதமாக இவன் வந்து அவன் பிள்ளை நண்பனை காப்பாற்றுறான், உயிரை பணைய வச்சுட்டு வந்து காப்பாற்றுறான். அதுதான் ஸ்நேகம். என்னது? தாவீது அவன் செத்த போது பாட்டு பாடுறான். என்னன்னு பாடுறான் தெரியுமா? ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை காட்டிலும் உன்னுடைய ஸ்நேகம் உத்தமமானது, ரொம்ப அருமையான ஸ்நேகம்.
அவ்வளோ உண்மையான அன்பு. இந்த உண்மையான அன்பு எல்லாரிடத்துல நம்மக்கிட்ட வெளிப்படணும். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாரையும் நேசிங்க பிரதர், எல்லாரையும் சிநேகிங்க, எல்லார் மேலும் அன்பாயிருங்க. ஆமேன். இதெல்லாம் முடிஞ்சு பேதுருக்கு இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா பேதுரு தொடர்ந்து எதை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே பேதுருக்கு சொல்கிறாரு, பேதுரு நீ இந்த ஆட்டுக்குட்டிகளை நேசிக்கிறல்ல, இதனால் உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? படிங்க பார்க்கலாம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவர் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, பேதுரு பார்த்து சொல்றாரு, பேதுரு என்னை நேசிச்சு என் ஆடுகளை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை, என்ன நேசிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு உத்தரவாதம் வாங்கிக்கினேன், என் ஆட்டுக்குட்டியை நேசிக்கணும், என் ஆடு நேசிக்கணும்னு. அது ஒன்றும் ஈஸி இல்லை பேதுரு. ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? தட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஈஸியாக நீ அதை ஜெயிச்சிட முடியாது, செஞ்சிட முடியாது. ஏன்னா இப்போ நீ இஷ்டத்துக்கு செய்கிற, உன் வேஷ்டி நீ நினைக்கிற மாதிரி கட்டிக்கிற, ஆனால் இந்த ஊழியத்து நிமித்தமாக உனக்கு பிரச்சனை வரும் பேதுரு. வயசான காலம் வரைக்கும் நீ நல்லா தான் ஊழியம் செய்வ, அப்போது என் நிமித்தமாக நீ பாடுகளை சகிக்க வேண்டியிருக்கும். எவனோ ஒருத்தவனுக்கு வேஷ்டி காட்டி விட்டு உனக்கு பிடிக்காத இடத்துக்கு உன்னை கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க, உன்னை ஜெயிலில் போடுவாங்க, உன்னை தொந்தரவு பண்ணுவாங்க, உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க, உன்னை நிந்திப்பாங்க, அவமதிப்பாங்க. இதெல்லாம் கூட உன் வாழ்க்கையில் வரும் பேதுரு, ரெடியாக இருந்துக்கோ. ஆனால் அன்பு மட்டும் என்ன பண்ணிடாத, குறைச்சிடாத. ஆட்டுக்குட்டி மேலே வச்சிருக்கிற அன்பை குறைச்சிடாத, ஆடு மேலே வச்சிருக்கிற அன்பை குறைச்சிடாத, உன் கூட இருக்கிறவங்கள நேசிக்கிறத விட்டுறாத. அதுதான் என்ன நேசிக்கிறதுக்கு சமம். உனக்கு பிரச்சனை வரும் தான் அவங்கள நேசிக்கிறதுனால. கடைசியில் என்ன சொல்றாரு, இது எதை குறித்து சொல்றாரா? படிங்க. இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த. இப்படிதான் பேதுரு நீ சாவ போற. உனக்கு இஷ்டமில்லாத வகையில் உன்னை தொந்தரவு பண்ணி தான் சாவடிக்குவாங்க. யார் சாவடிக்குவாங்க? நீ யார் இடத்துல அன்பு காமிக்கிறியோ அவங்களே உன்னை என்ன பண்ணுவாங்க, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குவாங்க. இப்படி தான் மரணம் இருக்கும் பேதுரு, கஷ்டம்தான். ஆனால் அதில் நான் மகிமைப்படுவேன். எனக்கு உன்னால் ஒரு கிரேட் இருக்கும், உன் நிமித்தம் எனக்கு ஒரு மகிமையாக நீ இருப்ப, உன் மரணம் எனக்கு மகிமையாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து கேட்குறாரு. ஒருவேளை பாடுகள் வரலாம், சில நஷ்டங்கள், நம்ம மரணம் வரைக்கும் போகிறோமா என்ன தெரியாது, சில நஷ்டங்கள் வரலாம். ஊழியத்தின் நிமித்தம், சில உறவுகளை சேர்க்கறது நிமித்தம் சில நஷ்டங்கள் வரலாம். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாரு பாருங்க. அழிந்து போகிற உலக பொருட்களால் நீங்கள் என்ன சேர்த்துக்குங்க, ஆத்துமாக்களை சம்பாதிங்க, ஆதாயப்படுத்திக்குங்க. உலக பொருள் அழிஞ்சு போயிடும், செலவு பண்ணுங்க, இருக்கிறத எடுத்து செலவு பண்ணுங்க, கொடுங்க, ஏழைகள் கொடுங்க, உங்களோட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஜெபத்தில் உதவி செய்யுங்க, தாங்குங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. செஞ்சு அவர்களையும் மந்தையில் சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பேதுரு இப்போ சூப்பராக என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஆண்டவர் கொடுத்த லெசன்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ பேதுரு என்ன பேசுகிறாருன்னு பார்க்குறாங்க. பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இப்போ பாருங்க இருங்க சிஸ்டர். இப்போ இயேசு சொல்லிட்டாரு, பேதுரு நீ என்னை நேசிக்கிற, நான் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறேன், நீ என்னுடைய ஆடுகளெல்லாம் நீ கரெக்டாக அன்பு செலுத்தி அவங்கள கரெக்டாக மேய்ச்சி அன்பு காமிச்சுன்னா நீ என்ன நேசிச்சதுக்கு சமம் அப்படின்னு பேதுருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாரு. அதனால் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் கஷ்டப்படுவ, ஆனால் பரலோகத்துக்கு வந்துடுவ, நீ கஷ்டப்பட்டு தான் மறிக்க போகிற. மரணத்தை பற்றி சொல்லி முடித்த உடனே இப்படியெல்லாம் பாடுபடுவப்பா அப்படின்னு சொல்லி முடித்த உடனே இப்படி திரும்பி பார்க்குறான். ஏசு கூட சேர்ந்து ஒரு 6-7 பேர் நடக்கிறாங்க, சீஷருங்க. மொத்தம் 11 சீஷர்களா, இப்போ ஒருத்தர் இருந்தால் இல்லையா, 11 சீஷர்கள் நடந்து போயின்னு இருக்கிறாங்க. இப்போ டக்குன்னு அவன் பார்வை யார் மேலே போச்சு தெரியுமா? இயேசுவுக்கு மார்பில் சாய்ந்திருந்தவனும் உங்களை யார் காட்டி கொடுக்க போகிறான்னு கேட்ட யோவான் மேலே இவன் கண்ணு பாகுது. இயேசு யார்கிட்ட பேசினுக்கிறாரு? எதை கம்பேர் பண்ண சொன்னார்? இந்த 11 பேரை வச்சுட்டு நீ எங்கே கம்பேர் பண்ண பேதுரு? இவங்க எல்லாரை விட நீ அதிகமாக நேசிக்கிறியா அப்படின்றதுல தான் கம்பேர் பண்ணோம். இவன் சுற்றி முற்றி பார்த்தான், ஓ யோவான் வந்து நிற்கிறான். யோவானை பார்த்ததுமே இவனுடைய கேள்வி என்ன தெரியுமா வருது? இப்போ கேளுங்க, படிங்க சிஸ்டர். ஆண்டவரே அவன் பின்ன வர்றது கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி,
நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். ஆண்டவரே, அப்ப இவன் எப்படி சாவான்? இவனுக்கு எப்படி சாவு வரும்? டேய், உன்னை எதில் கம்பேர் பண்ண சொன்னா நீ எதில் கம்பேர் பண்ணுகிற? நான் அன்புல கம்பேர் பண்ணுடான்னு உனக்கு சொன்னேன். அவன் நேசிக்கிறத விட என்ன அதிகமாக நேசிடான்னா நீ இப்படி சாவணும். அவன் எப்படி சாவான்? அவனுக்கு என்ன நடக்கும்? இன்னும் அப்போ பேதுரு இன்னும் என்ன பண்ணவே இல்லை, ஒரு பர்ஃபெக்ஷனுக்கே வரல. அப்போ அவன் கதை என்ன? அவன் எப்படி சாவான்? யோவான் எப்படி சாவான்? அவன் எப்படி கீழே விழுவான்? அவன் எந்திரிக்குவானா? அவன் அந்த கதையெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? ஆண்டவர் அதுக்கு பதில் ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். உனக்கு என்ன? பக்கத்தில் கை கட்டி சொல்லுங்க. அவன் எப்படியா போனான்? உனக்கு என்ன? அவன் எப்படியோ சாகுறான், அவன் எப்படியோ வாழ்கிறான், அதை பற்றி உனக்கு என்ன? அல்லேலூயா. அப்போ எதில் கம்பேர் பண்ண வேணான்னு சொல்லுவேன். உனக்கு என்னடா? நான் உனக்கு என்ன சொன்னனோ அதில் மட்டும் நீ கம்பேர் பண்ணு. எதுலெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாதோ அதில் கம்பேர் பண்ணின்னு அவன் எப்படி விடுவான், அவன் எப்படி சாவான், அவனை எதுக்கு நீங்கள் ஆசீர்வச்சிங்க, அவன் லேட்டாக தானே வந்தான், அவனுக்கு எதுக்கு இவ்வளோ கூலி கொடுத்தீங்க, இந்த கதையெல்லாம் அவனுக்கு பேசக்கூடாது. நான் சொன்னதை மட்டும் பின்பற்றி உன் வேலையை மட்டும் பாரு. ஆண்டவர் சொன்னது பிரச்சனை, நான் சொல்கிறத நீ செய்கிறியான்றது தான் பிரச்சனை. அவனுக்கு நான் என்ன செஞ்சேன், இவனுக்கு என்ன செஞ்சேன், அவனுக்கு என்ன செஞ்சேன், இதெல்லாம் கேட்கும் போது நமக்குள்ள அன்பு இல்லை. அடுத்தவர்களை குறித்த காரியத்தில் அவன் கீழே விழுந்துட்டானா, எழுந்துட்டானா, உக்காந்துன்னு பேசுறது. ஜபத்தில் பெருமை நிறைய பேருக்கு, பரிசுத்தத்தில் பெருமை. நான் நல்லா பரிசுத்தவானாக இருக்கிறேன். ஏற்றத்தாழ்வு பணத்தில் மட்டும் வரல. சிலருக்கு எதில் வரும் தெரியுமா பெருமை? நான் நல்லா ஜபக்கு பண்ணுறேன், நான் நல்லா ஊழியம் செய்கிறேன். அவன் ஊழியம் செய்யலை, அவன் விழுந்துட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் இது பண்ணிட்டான், அவன் அந்த பாவம் பண்ணிட்டான் தெரியுமா, இவங்க ஏற்கனவே இந்த பாவம் பண்ணிட்டாங்க தெரியுமா, நான் அதெல்லாம் பண்ணலை. இதுவே பெரிய பெருமை, பரலோகத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்க்கவே சேர்க்காது. ஆமென். எல்லாவற்றிலையும் தாழ்மையாக இருக்கணும். அடுத்தவர்களை குறித்து ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தில் தான் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறார். எந்த விஷயத்தில் சொல்லுங்க? இவ்வளோ நேரம் கேட்டு நேசிக்கிறோமா? இயேசுவை நேசிக்கணும், சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் நேசிக்கணும். ரெண்டுமே ஈக்குவல். பிரதர் அழகாக பிரசங்கம் பண்ண மாதிரி ரெண்டும் ஒப்பாக இருக்கிறது. ஆமேன். இப்போ பார்த்து சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள, எல்லாரையும் நேசிங்க சிஸ்டர். இந்த 40 நாள் நீங்கள் கற்றுக்கிற முக்கியமான விஷயம், உங்கள் கம்பெனியில் இருக்கிற யாரோ ஒருத்தரை அவங்க புறஜாதியார் நினச்சின்னு தூரம் வச்சுருக்கிறீங்களே, அவங்கள போய் நேசிங்க. குழாடியில் போய் ஒருத்தர்கிட்ட ரெகுலராக சண்டை போடுறீங்களே, அவங்கக்கிட்ட முதல்ல சமாதானம் ஆகுங்க. யாருக்கிட்டேயோ போயிட்டு சண்டை போடுறீங்களே, அவள் கிடக்கிறா. ஏன்னா அவங்க சர்ச்சுக்கு வர்றது இல்லையே. சர்ச்சுக்கு வராதவங்ககிட்ட ஈஸியாக சண்டை போட்டுடலாம். பாஸ்டர் அம்மாவுக்கு தெரிய போகிறதில்ல, சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, நம்ம ஸ்தோத்திரம்னு அவங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க? டோட்டலாக வேறு ஜோன். நமக்கே 2-3 சர்க்கிள் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு நல்லா ஸ்தோத்திரம் சொல்கிற ஒரு சர்க்கிள் இருக்கும், நம்ம ஜாலியாக அரட்டடிக்கிற ஒரு சர்க்கிள் இருக்கும், நம்ம வெறுக்கிற ஒரு சர்க்கிளும் இருக்கும் இல்லை? இதெல்லாம் தாண்டி பர்சனலாக ஒரு சர்க்கிளும் இருக்கும். ஒரு சர்க்கிளுக்கு ஒரு லெவலில் நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்தால் இந்த சர்க்கிளில் மட்டும்தான் நம்ம சோத்திரணும். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. நீ எங்கே போனாலும் நீ யாரை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இருக்கணும். எல்லார்கிட்டையும் அன்பு காமிங்க. வெளியே இருக்கிற ஏதோ ஒரு சர்க்கிள் கிட்ட பகைமையோ வெறுப்போ காமிக்கிறீங்கள, அது இயேசு விரும்புறது இல்லை. ஆமேன். எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருங்க, எல்லாரையும் நேசிங்க. அதுதான் 2வது பிரதான கற்பனை, ராஜரீக கற்பனை. ரொம்ப அழகாக பிரதர் சொன்னார். ராஜரீகன்னா எல்லாத்துக்கும் மேலான கற்பனை. எல்லா பைபிளையும் நீங்கள் கீழ்ப்படியறதுக்கு, இந்த பைபிள் மொத்தம் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் என்ன தெரியுமா? எல்லாரும் நேசிக்கிறது தான். ஆமேன். இந்த பைபிள் எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம், நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறது தான். வேறு எதுவுமே கிடையாது. எல்லா கற்பனையும் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாரையும் நேசிக்கணும். ஆமேன். பாகுபாடு இல்லாமல் நேசிங்க, அன்பு காமிங்க. நீங்கள் அன்பு காமிக்கிறதுக்காகவே இயேசு உங்களை தெரிந்து கொண்டார். எல்லாரையும் கூட்டின்னு வந்து இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் 40 நாள் உட்கார வைக்கல. உங்களை தான் சூஸ் பண்ணி ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். உங்ககிட்ட தான் எதிர்பார்க்குறார். எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் இந்த விஷயத்தை எதிர்பார்க்கலையே. பேதுருவை கூப்பிட்டு கேட்டது போல் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு கேட்குறாரு. எல்லாரும் காட்டிலும் மகனே நீ என்ன அதிகமாக நேசிக்கிறியா, மகளே எல்லாரும் காட்டிலும் நீ என்ன அதிகமாக நேசிக்கிறியான்னு கேட்டால் உங்கள் பதில் என்ன இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்திரிச்சு நிற்கலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தகப்பனே நான் உம்மை நேசிக்கிறேன் ராஜா, நான் உம்மை நேசிக்கிறேன், உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன். என் முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, என் முழு ஆத்மாவோடு நான் உம்மை நேசிக்கிறேன் தகப்பனே. நன்றி இயேசுவே. இந்த 40 நாட்களும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒட்டில் போகட்டும் ராஜா.
எங்கள் இருதயங்களுக்குள்ள உட்பிரவேசிக்கட்டும். பேதுரு கேட்டது போல எங்களையும் கேட்கிறீரே, அந்த கேள்விக்கு நாங்கள் என்ன பதில சொல்லுவோம் ராஜா? இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம், எங்கள் முழு இருதயத்தோடு உண்மையை நேசிப்போம். நீங்கள் சொன்ன ஆடுகளை நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. எல்லார் மேலேயும் அன்பு காண்பிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்கள் இருதயங்களை புதுப்பியுங்க. யாரோ ஒருத்தர் மேலே வெறுப்பு, யாரோ ஒருத்தர் மேலே கசப்பு, அவங்க ஒருவேளை சபையில் இல்லாதவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், யாரோ ஒரு பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். அவங்க மேலே நாங்கள் அன்பு காண்பிக்கலையே ராஜா, மன்னிங்க ராஜா. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், எங்கள் தெருவில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அடிக்கடி ஒருத்தரிடத்துல சண்டை போடுறோமே, மன்னிங்க ஏசப்பா, மன்னிங்க. அவங்கள நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஓ ஜீசஸ், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை தகப்பனே, ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் நேசிக்கும் தகப்பனே, ஆராதிக்கிறேனே, இன்னும் அன்பு கூறு. வேதத்துல சொன்ன பிரகாரம் நான் அன்பு கூறுவேன். நீங்க கேட்ட வசனத்தின் பிரகாரமா இன்னுமாய் அதிகமாய் அன்பு கூறுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆண்டவனுக்கு வாக்கு கொடுங்க. முழு பலத்தோடு, என் முழு பலத்தோடு இருக்கும் ராஜா. ஆராதனை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் சப்பா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எஸ் ஃபாதர், ஆராதனை ஆராதனை. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிறது போலவே எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் நாங்கள் நேசிக்க, அருமை சகோதரர் சொன்னது போல ஏற்ற தாழ்வு இல்லாம, யாரையும் கீழே பார்க்காம, யாரையும் எங்களை விட குறைத்து எடை போடாம நாங்கள் ஒருவர் நேசிக்க எங்களுக்கு புது இருதயத்தை கர்த்தர் தருவீராக. இந்த இடத்திலிருந்து கடந்து போகும்பொழுது ராஜா, ஏதோ வார்த்தையை கேட்டவர்களாய் மாத்திரம் இந்த இடத்துல கடந்து போகாம ராஜா, எங்க வாழ்க்கையில அதை அபியாசிக்கிறவர்களாய், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களுடைய அன்பை காணும்படியாய், கனிகளை காணும்படியாய் எங்களை உருமாற்றுங்க ராஜா. எங்களுடைய பர்சனாலிட்டியை மாற்றுங்க. எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த சபையின் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ராஜா, இன்னைக்கு விசேஷமாய் செய்தி கொடுத்த அருமை சகோதரர் இளங்கோவோடும் அவருடைய குடும்பத்தோடும் அவருடைய பிள்ளைகளோடும் ராஜா, உற்றார் உறவினர்களோடும் தங்கி தரித்திருந்த அப்பா, உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் அவர்களை வழி நடத்திட்டோம். ஆசீர்வதிங்க. இதனுடைய பலனை அவர்கள் மிகுதியாய் காண்பார்களாக. எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிற அருமை சகோதரன் டானுக்கும், டானுடன் வந்திருக்கிற அருமை தம்பிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக ராஜா. அருமை சகோதரி பிரியாக்காக, இந்த ஊழியத்தில் மற்ற காரியங்களில் துணையாய் நிற்கிற அருமை பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பாஸ்டரம்மாக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ஊழியத்திற்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அவர்களுக்கு கொடுத்த சுகத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் நீடிய ஆயுள கர்த்தர் கூட்டி தருவீராக, பலப்படுத்துவீராக, எழும்பி நிற்பார்களாக. நாங்கள் அங்கு சபையும் ராஜா உமக்காய் பலவானுடைய கையில் இருக்கிற அம்புகு ஒப்பான அம்புகளாய் எழும்பி நின்று உம்முடைய காரியத்தை இந்த உலகத்துல செய்கிறவர்களாய் எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் எழுந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டட்டும் ராஜா. பிசாசனுடைய தடைகள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறோம். எங்களுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம் ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எத்தீங்கும் நம்மை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை,
தீங்கும் நம்மை அணுகாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அந்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் இந்த நாளில் வார்த்தை கேட்ட நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி தரித்திருந்து காப்பதாக. ஆமென்.